திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிவமயம் சேனல்ல இன்று 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பாய் என்னானே என்னறையன் இன்னமுதன்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழாக்கிட தீயாள் என்னை துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இன்றைய பாடலும் நேற்றைய பாடலில் கண்டது போலவே உறங்குகின்ற பெண்ணை நோக்கி அவள் தோழி அவளை புகழ்ந்தும் வஞ்சனையாக இகழ்ந்தும் உரைப்பது போலவே அமைந்துள்ளது. தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன? பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயோ என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.